தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, கடவுள் இல்லை, கடவுள்லாம் இல்லை, நமக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். ஏன் தெரியுமா? தமிழர்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுங்க பாப்போம். சங்க இலக்கியம் ஒன்று இருக்கா, 8 தொகை 10 பாட்டு. முதல் பாட்டு முதல் நூல் என்ன? திருமுருகாற்றுப்படை. மறந்துடாதீங்க, தமிழர்களுடைய வாழ்க்கை முருகனை வணங்கித்தான் தொடங்குகிறது. அருணகிரியாருக்கு தமிழ் கொடுத்தவன் முருகப்பெருமான். எப்படி பான்னா, முத்தை தரு பத்தி திருநகை. தெரியுமா அந்த திருப்புகழ் உங்களுக்கு? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முக்திக்கோரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரருமடி வீட 10 தலை தத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தர்க்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து போயிரவி திக்கட்கொண்ட டிக்கக்கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிக்கடுகை என போத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கூ குகு குக்கூ குகு குத்திப்புதை புக்கப்படி என முதுக்கூகை கொட்புச்சல நட்பச்சவடரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளேன்னு பாடி முடிச்சார். அடி எடுத்துதான் கொடுத்தார் முருகப்பெருமான். எனக்கு பாட தெரியாதே சாமினர். சாமி எனக்கு பாட தெரியாதே, முத்துன்னு அடி எடுத்து தான் கொடுத்தார். இவ்வளவும் பாடினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு யாருக்காவது பேச்சு வராமல் இருந்தா, திக்குவாயாக இருந்தால், திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. 2-3 வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. திருப்புகழை கேட்க வைங்க. திருப்புகழில் இல்லாததே கிடைக்கும். கல்யாணம் ஆகணுமா? திருப்புகழ் இருக்கு. வீடு அமையணுமா? திருப்புகழ் இருக்கு. குழந்தை பிறக்கணுமா? திருப்புகழ் இருக்கு. பேச்சு வரணுமா? திருப்புகழ் இருக்கு. பேரு புகழ் வேணுமா? திருப்புகழ் இருக்கு. திருப்புகழை யார் ஒருவர் கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தான், சந்தேகமே வேண்டாம்.